உங்கள் மத்தியில் ஒரு வேத வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள், அதில் பாருங்கள், உட்பிரவேசியுங்கள் இடுக்கமான வாசலில், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமும், அது எப்படி இருக்குதான், வழி விரிவும் விசாலமுமாக இருக்கிறது. அதில் பிரவேசிக்கிறவங்க, அந்த விசாலமான வாசலை தேர்ந்தெடுக்கிறவங்க அநேகர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேகர் என்று சொன்னால், நம்ம அந்த நாளையில் பாருங்கள், அநேகர் என்ன செய்வாங்கன்னா, விசாலமான வாசலை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அங்கே தான் கெட்டு போகிறதுக்கு வழி இருக்குது. அங்கே தான் கெட்டு போகிறதுக்கு வழி இருக்குது. மனம் போல் குடிக்கலாம், பீடி குடிக்கலாம், சிரட்டு குடிக்கலாம், வெட்டலாம், குத்தலாம், அடுத்த ரத்தத்தை சிந்தலாம், பயம் இல்லாமல் வாழலாம். அது விசாலமான வாசல். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறவங்க சிலர் தான், 1-2 தான். அவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவனை கொல்லக்கூடாது, பயப்படுவாங்க, கடவுளுக்கு பயப்படுவாங்க, மனுஷருக்கு பயப்படுவாங்க, சில பயங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத காரியம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அதை இடுக்கமான வாசலை தேர்ந்தெடுக்கிறவங்க சிலர் என்று வேதத்தில் பார்க்குறோம். விசாலமான வாசலை தேர்ந்தெடுக்கிறவங்க அநேகர். ஏன்னா மனம் போல், இப்போ உலகம் போகிற பார்க்க பாருங்கள், அவங்க மனம் போல் வாழ்கிறாங்க, விசாலமாக வாழ்ந்து கெட்டு கீழார போய் கேட்டுக்கு கெட்டு போகிறவனுக்கு வழி விசாலமாக இருக்குதுன்னு வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் பாருங்கள், அநேகர் வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் இதில் பாருங்கள், இடுக்கமான வாசலில் போகிறவங்க சிலர் தான். அவங்க உண்மையாக இருப்பாங்க, கடவுளுக்கு பயந்து நடப்பாங்க, நல்ல பேர் வாங்கணும்னு நினப்பாங்க, கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நினப்பாங்க. ஆனால் விசாலமான வாசலில் நடக்கிறவன் யார் புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டான், யார் நல்லதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் மனம் போல் வாழ்ந்து கெட்டுக்கிளார போய் விசாலமான வாசலில் போயிடுவான். ஆனால் அந்த நாளில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருக்கு ஒரு 40 நாள் உபவாசித்துட்டு அவர் இறங்கி விழுதும்போது சோதனைக்காரன் வந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு உயர்ந்த மலை மேலே இயேசுவை குட்டி கொண்டு விட்டுட்டு சொன்னான், இந்த சுற்றி பாரும், அங்கே பாரும், செழிப்பை பாரும், அந்த இதை பாரும், இதெல்லாம் பாரும், இவ்வளோத்தையும் என் கையில் தான் இருக்கும், உமக்கு தரப்போகிறேன். ஆனால் என் காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக பணிஞ்சால் இதெல்லாம் தருவேன். நீர் விசாலத்தில் நடக்கலாம், சிலுவையில் அடிக்கப்படண்டாம், வேதனைப்படண்டாம், எதுக்குமே நீர் ஒப்பு கொடுக்கண்டாம். விசாலமான பாதையை அவர் முன்ன வச்சான். இயேசு முன்ன பிசாசானவன் வைத்தான். அது மாத்திரம் இல்லை, அவர் உபவாசித்து கொண்டு இருக்கும்போது சொன்னால், இந்த கல்லை அப்பங்களாக்கி சாப்பிடும், நீர் பசியோடு இருக்கிறீரேன்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், எனக்கு பின்னால் போ சாத்தானே அப்படின்னு சொல்லி அதில் அதட்டினார். இதில் சொல்கிறாரு, நான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பு இருக்குது, வார்த்தையில் பிழைப்பு இருக்குது போன்னு சொல்லி அவன் அதட்டினார். 3 காரியத்தில் அவர் பாஸ்டிங் இருந்து 40 நாள் அவருக்கு இறங்கி போய் வரும்பொழுது சோதனைக்காரன் வந்து 3 காரியத்தில் அவரை விசாலமான பாதையை அவருக்கு காட்டினான். அவர் ஆனால் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? விசாலமான பாதை எனக்கு வேண்டாம், தேவன் எனக்கு நியமித்தது சிலுவையில் என்னை அடிக்க ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் என்னை படைச்சார், என்னை உற்பத்தி ஆக்கினார். அதனால் நான் இடுக்கமான வாசலை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி இயேசு அவனுக்கு ஒப்பு கொடுத்தார். விசாலமான வாசலை அவர் என்ன செஞ்சார்? அவர் மேற்கொண்டார். இடுக்கமான வாசலை தெரிந்தெடுத்தார். விசாலமான பாதையை பிசாசு கொண்டு வந்து காமிக்கும்போது அது மேற்கொண்டார் என்று இடத்துல பார்க்குறோம். இந்த நாளில் பாருங்கள், தானியேல் என்று சொல்லி ஒரு மனுஷன், அவன் மேலே குற்றத்தை காமிக்காங்க, குற்றம் கண்டுபிடிக்காங்க, ஒரு குற்றமும் காணலை, அவன் மேலே ஒரு குற்றத்தையும் காணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சிலையை வணங்காட்டி என்ன செய்யலாம், தூக்கி போடலான்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. ஆனால் அவன் சிலையை வணங்க சொல்லி இவனை கண்டுபிடிச்சி சத்தம் போட்டாங்க. ஜன்னலை திறந்து வச்சு துணிஞ்சி விசாலமான பாதையை அவன் தெரிந்தெடுக்கலை. அவன் என்ன செஞ்சுருக்கான், விசாலமான பாதையை தெரிந்தெடுத்தால் சிங்கக்கவிகளை போட வேண்டிய அவசியம் இல்லை, தீக்கில் அவன் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இடுக்கமான வழியை அவன் தெரிந்து கொண்டான். தானியேல் இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டான். எப்படி தெரிந்து கொண்டான்னா, அவன் என்ன சொல்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு விக்கட்டாலும் பரவாயில்ல, நான் இடுக்கமான வாசலை தான் தேர்ந்தெடுப்பேன், விசாலமான வாசல் எனக்கு வேண்டாம், கெட்டு போகிற வாசல் வேண்டான்னு சொல்லிட்டு அவன் தைரியமாக அவன் சட்டம் போட்ட பிறவும் அவன் பயப்படலை. நம்மன்னா நினைஞ்சிருப்போம், எப்பா சட்டம் போட்டுட்டா நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். ஆனால் தானியேல் பயப்படவே இல்லை. சட்டம் போட்ட பிறகு தான் ஜன்னலையே திறந்து வச்சான். அப்போ இடுக்கமான வாசல், விரிவான வாசல், விசாலமான வாசல், கெட்டு போகிற வாசல் இருக்குது. ஆனால் அவன் அதை தெரிந்து கெடுக்கலை. இடுக்கமான வாசல் தானியேல் தெரிந்தெடுத்தான். அப்பொழுது இவனை சிங்கத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் இவன் விசாலமான வாசலை தெரிந்தெடுத்திருந்தான்னு வைங்களேன், சிங்கம் அவனை நொறுக்கி இல்லாமல் ஆக்கியிருக்கும். அக்கினிக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அக்கினிக்குள்ளே தூக்கி போடும்போது அந்த அக்கினி அவனை பற்றலை, அவன் கருகலைன்னு போட்டிருக்கு. ஆனால் அக்கினி அவனை தொடலை. அது கூட 4 பேர் உலாவினாங்களாம், கூட ஒரு ஆள் உலாவி இருக்குது.
உலாவி பாதுகாத்திருக்கிறார். அவன் இடுக்கமான வாசலை தேடி போனதுனால தேவன் அவனை பாதுகாத்து விசாலமான வழியில் இடுக்கமான வழியில் அவனை நல்லாய் நடத்தி எல்லாவற்றுக்கும் தப்புவித்தார். ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று ராஜா கேட்கிறார். பாருங்க, இன்னும் அநேக வேதத்தில் பார்த்தீங்கன்னா இடுக்கமான வாசலை தெரிந்து கொண்டவங்க, விசாலமான வாசலை தெரிந்து கொண்டவங்கள நம்ம வேதத்தில் பார்க்கலாம். யோசேப்பை பாருங்க, இந்த பார்வோனுடைய வீட்டில் அவனை எல்லாத்துக்கும் அதிபதியாக வச்சாங்க. அவன் இருக்கிற இடத்துலலாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆனால் அவன் மேலே, யோசேப்பு மேலே அவன் கண் போட்டான்னு 39ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆனால் அவன் விசாலமான வாசல் தான். இப்போ உள்ளவங்களுக்கு இந்த வசதி அந்த பெண்ணு கிடைக்கி அப்போ பாருங்கள், அவன் கணவரை கூட இப்போ கொண்டுருவாங்க. ஆனால் அவன் பயந்து அதுக்கு கூட ஒப்பு கொடுக்காம தேவனுக்கு பயந்து விசாலமான வாசல் இருக்குது, விசாலமான வழி இருக்குது, கெட்டு போகிற வழி இருக்குது, அவன் அதை தெரிந்து கொள்ளாமல் என்ன செஞ்சான், தப்பி ஓடிட்டான்னு பார்க்குறோம். பாருங்கள், அவனுக்கு ஒரு பெரிய சிறைச்சாலை இருக்க தான் செஞ்சுது, தண்டனை கொடுக்க தான் செஞ்சாங்க தேவையில்லாமல். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை வெளியே கொண்டு வந்து உயர்த்தி வைத்தார், திரும்பவுமாய் உயர்த்தினார் என்று வேதத்தில் பார்க்குறோம். பாருங்கள், கெட்டு போகிறதற்கு வழி விசாலமாக இருக்குது. இடுக்கமான வாசலில் உபத்திரவம், பிரச்சனை, பாடு, கடன், வியாதி வரத்தான் செய்யும். ஆனால் அதை எல்லாவற்றையும் தேவன் விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வாதமாய் உயர்த்துவார். தானியேலை பாருங்கள், உயர்த்தினார். சிங்கம் அவனை கொல்லலை, தீ அவனை கருதலை. யோசேப்பை பாருங்கள், அவனை சிறைச்சாலையில் இல்லாத குற்றத்துக்கு தூக்கிப்பட்டாங்க. நம்மளாக இருந்தால் அழுதே தீர்த்திருப்போம். ஆனால் அவன் ஒன்றுமே சொல்லலை. அவன் அங்கேயும் போய் தேவனுக்கு உண்மையாக இருந்தான். தேவன் அவனை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து மறுபடியுமாய் அவனை உயர்த்தி வைத்தார். அது மாத்திரம் இல்லை, அவன் விசாலமான வாசலில் போன ஏவாளை பாருங்கள், அவன் மத்தியில் தேவன் இப்போ நம்ம உலகத்தில் நல்ல தோட்டத்தை கனியை தந்து என் பிள்ளைங்க கஷ்டப்படாமல் சாடட்டோன்னு அவர் கனியை கொடுத்து ஊடே உள்ள கனி மட்டும் புசிக்காதன்னு சொன்னார். ஆனால் அந்த சர்ப்பம் பார்த்துச்சு, ஆதாமை வஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி ஏவாள்கிட்ட போய் அந்த நடுவில் இருக்க கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னதோ உண்டோ அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொன்னான். இல்லை, நீ அதை புசிக்கிற நாளில் உன் கண் திறக்கப்படணுன்னே அவள் புசிச்சிட்டு அவள் விசாலமான வழியை தெரிந்தெடுத்தா. அவள் விசாலமான இடுக்கமான வாசலில் அவள் வந்திருந்தான்னு அந்த பழத்தை தொட்டிருக்க மாட்டாள். என் தேவன் எனக்கு கட்டளையிட்டதை நான் தொடமாட்டேன்னு சொல்லியிருப்பாள். ஆனால் அவள் பிசாசுக்கு விசாலமான வாசலுக்கு அவள் போகிறதுனால அவள் கெட்டுப்போனா. அவள் தோட்டத்தில் செழிப்பாக சும்மா இருந்து சாப்பிட்டவளை தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டா என்று விதத்தில் பார்க்குறோம். நாளிலும் பாருங்கள், அநேகர் வேண்டாத காரியத்தில் நல்ல சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் விசாலமான வாசலை தெரிந்து கொண்டு லஞ்சத்தை வாங்கி, கம்சத்தை வாங்கி, பேப்பரில் வந்து தலை குனிஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க. பாருங்கள், இதுதான் விசாலமான வாசல். கெட்டு போகிறாங்க. ஆனால் இடுக்கமான வாசலில் போனவங்க யாரும் கெட்டு போனதில்லை. மறுபடியுமாய் தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த ஏவாளை பாருங்கள், தோட்டத்தை விட்டு துரத்தினார். ஆனாலும் தேவன் அவளை பாதுகாத்த விசாலமான இதை தேர்ந்தெடுத்தார். பாருங்கள், இன்னும் அநேக விசாலமும் நெருக்கமும் இருக்குது வேதத்தில். நீங்கள் தேடி பாருங்கள். இனிமேல் நான் சொன்னால் ரொம்ப விரிவாக இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அதனால் நன்றி, இந்த காரியத்தை பாடுங்க. ஆனால் ஒரு பாடல் இருக்கிறது, இவ்வழி நெருக்கம் சிநேகிதர் சுருக்கம் யார் இதை கடந்திடுவா, இதுவல்லோ மோட்சவழி. இவ்வழி நெருக்கம் சிநேகிதர் சுருக்கம் யார் இதை கடந்திடுவா, இதுவல்லோ மோட்சவழி. எப்பக்கத்திலேயும் நெருக்கப்பட்டேன், எல்லா மக்களாலும் கைவிடப்பட்டேன். நிந்தை அவமானம் நெருங்கி வந்தது, நிந்தை அவமானம் நெருங்கி வந்தது. எந்த ஏவும்மாலே இதையெல்லாம் கடந்தேன். எவ்வழி நெருக்கம் சிநேகிதர் சுருக்கம் யார் இதை கடந்திடுவா, இதுவல்லோ மோட்சவழி. இந்த நாளையில் இந்த வசனங்கள் இந்த இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அநேக யூடியூப் போட்டிருக்கேன், வேதத்திலேருந்து போட்டிருக்கேன். அதை வாசிங்க, அதை நேசிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்புங்க, விசுவாசிங்க. அது உங்களை மேன்மைப்படுத்தும், அது உங்களை உயர்த்தி கனப்படுத்தும். இந்த நாளையில் இந்த வசனத்தை தந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்கிறேன். இதை கேட்குறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.